அதிகாரம் 54 மத்தேயு 27:54. எஸ். நல்லா கவனிக்கணும். ஒரு கூட்டம் எதிர்க்கிறது, ஒரு கூட்டம் ஆண்டவரை துதிக்கிறது. நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? எதிர்க்கும் கூட்டமா இல்லையே துதிக்கும் கூட்டமா? திரும்ப சொல்லுங்க, நான் சொல்ல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், வேகமாக சொல்கிறேன். ஒருவர் சொல்லுகிறார் இவர் குற்றவாளி, இன்னொரு சொல்லுகிறார் இவர் பரிசுத்தர், இன்னொரு சொல்லுகிறார் இவர் தேவ தூஷணம் செய்கிறவர். கவனியுங்கள், சிலுவையிலே பலவிதமான மோதல்கள், பலவிதமான பட்டிமன்றங்கள், ஆனால் எல்லாவற்றையும் ஜெயித்தவர் இயேசு. ஆமென் சொல்லுங்க. நான் அந்த வார்த்தையை போடுங்க, த கான்ஃபரன்டேஷன் அட் த கிராஸ். கவனிங்க, சிலுவையில் மட்டும் மோதல்கள் இல்லை, வாழ்க்கையில் மோதல்கள் உண்டு. அவரை பின்பற்றுகிறோமே, ஒரு கூட்டம் ஆதரிக்கிறது, ஒரு கூட்டம் எதிர்க்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், எதிர்க்கிற கூட்டத்தை குறித்து கவலை இல்லை, ஆண்டவருடைய சத்தியத்தை மட்டும் கேளுங்க. ஆல்வேஸ் பீப்புள் கிரிட்டிசைஸ். ஒருத்தன் சொன்னான் இவன் தேவதூஷணம் பண்ணுறான், இவன் கூட பெயல் சும பிசாசுகளை துரத்துறான். இன்னொருத்தர் சொன்னாங்க இவர் தேவதூஷணம் பண்ணது மட்டுமல்ல, தன்னைத்தான் ராஜாவாய் சொல்லுகிறான். அந்த படித்து பாருங்க. அதாவது தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும். ஹலோ, இந்த உலகத்தில் நாம் சொல்லாததையும் நாம் செய்யாததையும் குற்றப்படுத்துகிற உலகத்தில் சிலுவையின் பக்கமாக நில்லுங்க, வெற்றி உங்களுக்கே. ஆமென். உங்களுக்கு தெரியுமா அந்த வார்த்தை படித்து பார்த்தீங்களா? நான் இவருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக. உலகமா அப்படித்தான். உங்களை குற்றப்படுத்துகிற உலகம், சொல்லாததை சொல்லும் உலகம், செய்யாததை செய்தான் என்று சொல்லுகிற உலகம். ஆனால் அன்பானவர்களே, இந்த ஏளனங்களுக்கு மத்தியிலும், பொய்களுக்கு மத்தியிலும், ஏமாற்றத்துக்கு மத்தியிலும், விமர்சனங்களுக்கு மத்தியிலும் எல்லாவற்றையும் ஜெயித்தார். நான் சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால், சிலுவை பொய்யை பொய்யாக்கும், உண்மையை உண்மையாக்கும். சொல்லுங்க, சிலுவை என்று வரும்போது என் வாழ்க்கையிலே அத்தனை பொய்களை உடைத்தெறிவார். அவர் ஒன்றுமே பண்ணலை. ஆனால் அவனே சொன்னான் இவன் யூதருடைய ராஜா. நான் சொல்ல வந்த குறிப்பு, இந்த 2வது பாயிண்ட் போடுங்க. பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, இல்லாமை வரும்போது, ஏளனங்கள் வரும்போது, பரியாசங்கள் வரும்போது, நிந்தனைகள் வரும்போது, வெளியிருந்து அல்ல, ஆசாரியர்கள், யூதர்கள், பாரம்பரியம் உள்ளவர்கள், கவனிங்க, டோன்ட் லிசன் டு தட். அதை கேட்காதீங்க. அந்த வசனத்தை திரும்ப படிக்கிறேன். அதாவது அவன் சொன்னதாக, அதை கூட படிங்க. என்று அவன். ஹலோ,